Hello students, welcome to Hiba Max 12th Standard Business Max Chapter 1 Example 1.13. In the video show that the equation x plus y plus z is equal to 6. X plus 2y plus 3z is equal to 14. X plus 4y plus 7z is equal to 30 are consistent and solve them. Consistent no சொல்லணும் and அது solve பண்ணி காமிக்கணும் சரிங்களா? Solution first given எழுதிடலாம். X plus y plus z equal to 6, x plus 2y plus 3z is equal to 14, x plus 4y plus 7z is equal to 30. இப்போ கொடுத்திருக்க ஈக்குவேஷனை மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல மாற்றி எழுதிக்கலாம். 1 1 1 1 2 3 1 4 7. வேரியபிள்ஸ் என்னென்ன இருக்கு? x y z is equal to resultant 6 14 30. இப்போ இது என்ன ஃபார்மேட்ல எடுத்துப்போம்? ax is equal to b. இப்போ augmented matrix எடுத்துக்கலாம், rank கண்டுபிடிக்கலாம். augmented matrix a, b. augmented matrix எப்படி இருக்கும்? 1 1 1 resultant ஓடதையும் சேர்த்து எழுதிக்கணும். 1 2 3 14 1 4 7 30. இப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்ல 1 தான் இருக்கறனால கவலையே கிடையாது. நெக்ஸ்ட் இங்கேயும் 1 இருக்கு, R2லயும் 1 இருக்கு, R3லயும் 1 இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் திங் நம்ம மாத்துறது ரொம்ப ஈஸி. R2 minus R1 எதுவுமே மல்டிப்ளை பண்ண வேண்டாம். அதே மாதிரி R3 turns to R3 minus R1. ஜஸ்ட் இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணாலே போதும். சைட்ல எழுதி பார்த்துக்கலாம். 1 2 3 14 1 1 1 6 minus 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 8 2 1 0. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ எந்த சேஞ்சுமே இல்லை. அடுத்த ரோ 0 1 2 8. அதுக்கு அடுத்த ரோ 1 4 7 30. ஃபர்ஸ்ட் ரோ வந்து 1 1 1 6 எல்லாமே மைனஸ் தான். அப்போ இது 24, இது 6, 4 minus 1 3, இங்க 0 0 3 6 24. இப்போ இது 3 டேபிள்ஸ் அப்படியே இருக்கு பாருங்க. 3 1s are 3 2s are 3 8s are 24 சேம். ஸோ இந்த இடம் நான் 0 ஆக்கணும்னா R3 turns to R3 minus 3 times of R2. நெக்ஸ்ட் லைன்ல ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ எந்த சேஞ்சும் இல்லை, எழுதிக்கலாம். 0 1 2 அப்புறம் 8. இப்போ R3 minus 3 times of R2 செய்யணும். 0 3 6 24. 3 times of R2. 3 into 0 0. 3 1s are 3. 3 2s are 6. 3 8s are 24. இப்போ மைனஸ் பண்ணோம்னா எல்லாமே நமக்கு 0வா மாறிடும். கம்ப்ளீட்டா தேர்ட் ரோவே 0வா மாறிடுச்சு. இப்போ இது வரைக்கும் A மேட்ரிக்ஸா? இது வரைக்கும் A மேட்ரிக்ஸ், இது வந்து augmented matrix ஓடுது. அப்ப ரேங்க் ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் தானே? ரெண்டுத்துக்குமே ரேங்க் ஈக்குவல் தான். ரேங்க் ஆஃப் ஏவும் 2 தான், ஏன்னா ரெண்டே ரெண்டு நான் ஜீரோ ரோஸ் தான் இருக்கு. அதே மாதிரி ரேங்க் ஆஃப் ஏபியும் நமக்கு 2 தான். பிகாஸ் த நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் வந்து 2. எழுதிக்கலாமா? ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ கமா பி இஸ் ஈக்குவல் டு 2, which is equal to number of non-zero rows. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? given last matrix நம்ம வந்து equation formல எடுத்து எழுத போறோம். நம்ம resultant matrix எடுத்து எழுதிக்கலாம். 1 1 1 0 1 2 0 0 0. இதான் லாஸ்டா நம்ம ஃபார்ம் பண்ணது இல்லையா? வேரியபிள்ஸ் வந்து x y z. resultant matrix 6 8 0. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். x 1s are x, 1 into y y, 1 into z z is equal to 6. 0 into x 0, 1 into y y, 2 into z 2z is equal to 8. And last இது கம்ப்ளீட்டா 0 தான். அது நம்ம எழுதணும்னே இல்லை, மொத்தமா 0 ஆயிடுச்சு. இப்போ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம், இது செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். 3 அன்னோன்ஸ் இருக்கு, ஆனா ரெண்டே ரெண்டு ஈக்குவேஷன் தான் இருக்கு. அப்ப நம்ம ஏதாவது ஒரு வேரியபிளை கேன்னு எடுத்துப்போம் இல்லைங்களா? let us take z is equal to k
and where k is an element of R. So இப்படி எழுதும்போது z இருக்கிற இடத்துல நான் k ன்னு substitute பண்ணி y value x value கண்டுபிடிச்சுக்கலாம். Substitute z is equal to k into அப்போ y plus 2 times of k is equal to 8. இப்போ y ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும் 8 plus 2k ஆன்சர் போனா minus 2k ன்னு மாறிடும். ஸோ z ஓடதும் கண்டுபிடிச்சிட்டோம், y ஓடது கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து x ஓடது கண்டுபிடிச்சா போதும். x ஓடது கண்டுபிடிக்கிறதுக்கு substitute y and z in equation 1. equation 1ல substitute பண்ணா போதும் x plus 8 minus 2k plus k is equal to 6. கரெக்டா? இப்போ இதை சால்வ் பண்ணும், ஏன்னா 2k இருக்கிறத சால்வ் பண்ணும். அப்போ 8 plus x plus 8 minus k plus k என்ன ஆயிடும்? minus k ன்னு மாறிடும். அப்போ இதை மட்டும் நான் minus k ன்னு மாத்திக்கிறேன், which is equal to 6. next lineல 6 plus 8 ஆன்சர் வந்தா minus 8 minus k ஆன்சர் வந்தா plus k. அப்போ x ஓட வேல்யூ k ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம், பாசிட்டிவ்ல இருக்கு, அப்புறம் அந்த -2 எழுதிக்கலாம். ஸோ சொல்யூஷன் செட்டு மூணுமே கண்டுபிடிச்சிட்டோம். அண்ட் இந்த மூணுக்குமே டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வரும், ஏன்னா k ஓட வேல்யூ மாற மாற x ஓட வேல்யூ, y ஓட வேல்யூ, z ஓட வேல்யூ சேஞ்ச் ஆகும். அதையும் ஸ்டேட்மெண்ட்டா நம்ம எழுதணும். சொல்யூஷன்ல the solution set x is equal to k minus 2, y is equal to 8 minus 2k, z is equal to k, where k is an element of R. For different values of k, we get different solutions. Hence, the given system is has infinitely many solutions. அப்படின்னு எழுதிட்டா போதும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது சம் எல்லாருக்குமே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, எக்ஸாம்பிள் 1.14. ஷோ தட் தி ஈக்குவேஷன்ஸ் ஆர் இன்கன்சிஸ்டன்ட். அவங்களே கொடுத்துட்டாங்க, 3 ஈக்குவேஷன் வந்து இன்கன்சிஸ்டன்ட் நம்ம ப்ரூவ் பண்ணோம். x minus 4y plus 7z is equal to 14, 3x plus 8y minus 2z is equal to 13, 7x minus 8y plus 26z is equal to 5. ஸோ இந்த 3 ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்காங்க. சொல்யூஷனில் எடுத்து எழுதிக்கலாம். x minus 4y plus 7z is equal to 14, 3x plus 8y minus 2z is equal to 13, 7x minus 8y plus 26z is equal to 5. இப்போ கொடுத்துருக்கத மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எடுத்து மாற்றி எழுதிக்கலாம். 1 minus 4 7, 3 8 minus 2, 7 minus 8 26. வேரியபிள் என்னென்ன இருக்கு? x, y, z is equal to 14, 13, 5. இப்போ இதை எப்படி எடுத்து எழுதலாம்? ax is equal to b. இதோட ரேங்க் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் வேணும். ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் a, b எழுதிக்கலாம். 1 minus 4 7 14 இதோட சேர்த்து எழுதுறேன். 3 8 minus 2 அப்புறம் 13, 7 minus 8 26 5 இல்லையா? ஸோ இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 1 தான் இருக்கு, பிரச்சனையே இல்லை. இப்போ 3 ஆலையும் 7 ஆலையும் மல்டிபிள் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் இது கண்டுபிடிக்கிறதுக்கு நான் அடுத்த பேஜில் எழுதுறேன். R2 turns to R2 minus இங்கே 3 இருக்கு, அப்போ 3 times ஆஃப் R1. அதே மாதிரி R3 பார்த்தீங்கன்னா 7 இருக்கனால 7 into R1 பண்ணிட்டு மைனஸ் பண்ணிட்டா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோல சேஞ்ச் இல்லை, அதனால நான் எழுதிக்கிறேன். செகண்ட் ரோ, இப்போ செகண்ட் ரோ எப்படி மாறும்? R2 minus 3 times ஆஃப் R1. அப்போ R2 முதல்ல எழுதிடலாம். 3 8 minus 2 13, 3 into R1 இது பார்த்து எழுதலாம். 3 1s are 3, 3 4s are 12, 3 7s are 21,
3 4s are 12, 3 1s are 3, 4 42 and இங்க மைனஸ் இருக்கு. எல்லாத்துக்கும் மைனஸ் இருந்தா பிளஸ் இருந்தா மைனஸ். இது கண்டிப்பா 0 ஆயிடும். இது வந்து 20 ஆயிடும். ரெண்டுமே மைனஸ், அப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம். -23 மைனஸ் இது ரெண்டு மைனஸ் பண்ணா 42 மைனஸ் 13 பண்ணணும். இது 12, இது 3, 12 3 போனா 9 to 29 -29 எழுதிக்கலாமா? 0 0 20 -23 -29. இதே மாதிரி R3க்கும் நம்ம செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் R3 எழுதிடலாம். 7 -8 26 5. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? 7 டைம்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரோ. 7 1s are 7, 7 4s are -28 ஏன்னா மைனஸ் இருக்கு. 7 7s are 49. அதுக்கப்புறம் 14 into 7, 7 4s are 28, balance to 98. எல்லாத்தையும் மைனஸ் இருந்தா பிளஸ் மைனஸ். இது 0 ஆயிடும். இது 20, இது வந்து 23 மைனஸ்ல வரணும். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா -93ன்னு வரும். 0 இருக்கு, 20 இருக்கு, -23 இருக்கு, அப்புறம் -93. இது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு பாருங்களா. இதை மைனஸ் பண்ணாலே போதும். ஸோ R3 எப்படி மாறுதுன்னா R3 மைனஸ் R2 அவ்வளோதான். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆகினது 1 -4 7 14. செகண்ட் ரோவும் எந்த சேஞ்சும் இல்லை. 0 20 -23 -29. தேர்ட் ரோ 0 20 -20 0 -23 மைனஸ் ஆஃப் மைனஸ் இது பிளஸ் ஆகிடும். அப்போ இதுவும் என்ன ஆகிடும்? 0ன்னு ஆகிடும். இப்போ இது மட்டும் தான் நம்ம மாற்றணும். -93 மைனஸ் ஆஃப் -29. அப்போ இது பிளஸ்ஸாக மாறிச்சு, ரெண்டுத்தையும் மைனஸ் தான் பண்ணோம். 93லேருந்து 29 மைனஸ் பண்ணால் இது 13, இது 8, இது 64. பெரிய நம்பருக்கு தான் மைனஸ் இருக்குது. அப்போ -64. புக்கில் வந்து இது +64ன்னு கொடுத்துருப்பாங்க. +64 எப்போ வரும்னா R2 மைனஸ் R3. ஏன்னா இங்கே நமக்கு 29க்கு தான் ப்ளஸ் ஆகுது, 93க்கு மைனஸ் தான் இருக்குது. சரிங்களா? அதனால இது -64 தான் வரணும். இப்போ இது வரைக்கும் A மேட்ரிக்ஸ், இது ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். A மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்து 2 ஏன்னா 2 நான்-ஜீரோ ரோஸ். ஆனால் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்து 3 ஏன்னா 3 நான்-ஜீரோ ரோஸ் இருக்கா. அப்போ இது ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது, ரெண்டுமே ஈக்குவல் இல்லைன்னா இன்கன்சிஸ்டன்ட். ரேங்க் ஆஃப் A வந்து 2 அண்ட் ரேங்க் ஆஃப் AB வந்து 3. ரேங்க் ஆஃப் A is not equal to rank of AB. Therefore, the system is inconsistent அப்படின்னு எழுதிட்டா போதும் and has no solutions. Therefore, the system is inconsistent and has no solutions. அவங்களும் அதுதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க, நம்மளும் அதுதான் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.